வெல்கம் டு மிச்சிட்லா சமையலறைங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபேஸ் பேக் வீடியோன்னு சொல்லலாம், ஒரு பியூட்டி டிப் வீடியோன்னு கூட சொல்லாங்க. இதுக்காக நான் மெயினாக ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் எடுத்திருக்கேன். இது மெயின் இன்க்ரீடியன்ட். இது இல்லாமல் ஆப்ஷனில் 2-3 சேர்ப்போம். இப்போ இதை எப்படி செய்யணும்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்னும் நீங்கள் மிச்சிட்லா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களை தேடி வருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆரஞ்சு தோல் பவுடரோட ஃபேஸ் பேக் வீடியோ தாங்க. நான் மெயினாக சொல்கிறது இந்த இன்க்ரீடியன்ட் தான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பீல் பவுடர், அதாவது ஆரஞ்சோட தோலை காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட்ங்க. இது கூட அடிஷ்னலாக நம்ம 2 இன்க்ரீடியன்ட் சேர்த்து தான் இன்னைக்கு ஃபேஸ் பேக் பண்ண போகிறோம். ஸோ இதில் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். நான் அந்த ஆரஞ்சு தோல் பவுடர்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. இது கூடவே இது என்னன்னு பார்த்தீங்கன்னா முல்தானி மிட்டி பவுடர் தான். இது 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதில் பாதி அளவு எடுத்தால் போதும். இது ஈக்குவலாக எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இது கூட நான் ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேங்க. இந்த ரோஸ் வாட்டரை இதுக்குள்ள மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் எடுத்திருக்கேன். இது தண்ணி சேர்க்காம ரோஸ் வாட்டர் கலந்து நீங்கள் ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணும்போது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்காக தான் இது எடுத்திருக்கேன். இந்த மெயின் இன்க்ரீடியன்ட் ஆரஞ்சு தோல், இது கூட முல்தானி மட்டியும் அண்ட் ரோஸ் வாட்டரும் நம்ம சேர்த்திக்கிறோம். இது ஆப்ஷனல்னு சொல்ல முடியாது, பட் சப்ஸ்டியூட்னு சொல்லலாம். இது 2ஐயும் சேர்த்து பண்ணும்போது உங்கள் ஃபேஸும் உங்கள் ஸ்கின்னும் ரொம்ப பிரைட்னிங்காக இருக்கும், நல்ல ஃபேர்னஸ் கொடுக்கும். அதுக்காக மட்டும்தான். ஃபர்ஸ்ட் இதை நம்ம செய்யறதுக்கு முன்னாடி இந்த ஆரஞ்சு தோல் பொடி நம்ம செஞ்சுருக்கோம் இல்லையா, இந்த ஆரஞ்சு தோலில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணலாம், அதில் என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்குது, எல்லாமே 1 by 1 பார்த்துடலாம். மெயினாக நம்ம பார்த்தோம்னா இந்த ஆரஞ்சு தோல் பொடியில் ஆரஞ்சில் இருக்கிறத விட அதிகமான சத்துக்கள் இருக்குன்னு சொல்லாங்க. அதுவும் மெயினாக இதில் என்ன நியூட்ரியன் இருக்குன்னா விட்டமின் சி இருக்குது. நம்ம எல்லாருமே கேள்விப்படுறோம் ஆரஞ்சில் விட்டமின் சி நிறையவே இருக்குன்னு. அதே தாங்க, அது ஆரஞ்சில் இருக்கிறத விட ஆரஞ்சோட தோலில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை பிரைட்டாக ஷைனி ஆக்கிறதுக்கு ரொம்பவே இந்த தோல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது ஃபேஸ் பேக்காக அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின் கிளியராகவும் நல்ல பிரைட்னிங்காகவும் தெரியுங்க. அதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இந்த தோலில் ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸும் இதில் ப்ரெசண்ட்டாக இருக்குது. இந்த இது இருக்கிறதுனால இது என்ன பண்ணுன்னா நம்ம ஸ்கின்ல வர்ற பிம்பிள்ஸாக இருந்தாலும் சரி, ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு இந்த ஆரஞ்சு தோல் ரொம்பவே உபயோகமாக இருக்குங்க. இதை ஃபேஸ் பேக்காக நம்ம அப்ளை பண்ணும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்கின்லேருந்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்காகத்தான் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது நல்லா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்கின்னை பிரைட் பண்ணி லைட்னிங் பண்ணி காமிக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல கலர் கொடுக்குங்க, நல்ல ஷைன் கொடுக்கும். ஏன்னா இது ஒரு நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்டுங்கிறதுனால இதில் எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. அதனால் இது நல்லாவே எஃபெக்டாக இருக்கும். அண்டு இதை நம்ம ஸ்கின்ல ஃபேஸ் பேக்காக ஒரு வாரத்துக்கு 2லேருந்து 3 தடவை தாராளமாக போடலாம். எந்த பிரச்சனையுமே வராது. ஏன்னா இது நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ங்கிறதுனால. அது மட்டும் இல்லாமல் இதை நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேங்கிறதையும் ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நான் ஆல்ரெடி ஆரஞ்சு ஜூஸ் வீடியோ அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுலேயே நான் சொல்லியிருப்பேன் இந்த ஆரஞ்சு தோலை தூக்கி போட்டுற வேண்டாம். இதை நம்ம ஃபர்டிலைசராக பிளான்ஸுக்கு தண்ணியில் போட்டு வச்சு அந்த தண்ணியை கொடுக்கலாம். அல்லது பியூட்டி டிப்காக நம்ம இந்த ஆரஞ்சு தோலை காய வச்சு பொடி பண்ணி நம்ம ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணலான்னு நான் சொல்லியிருப்பேன். அதே மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணது. ஆரஞ்சு தோலை நான் காய வச்சு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதை நீங்கள் வெயிலில் தான் காய வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் இல்லை, நிழலில் கூட காய வைக்கலாம். ஆனால் நீங்கள் ஆரஞ்சு தோலை இப்படி கையால் நசுக்கும் போது அது உடஞ்சி வர்ற அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு ஸ்டேஜ் இருந்ததுன்னா தான் இதை பவுடர் பண்ண முடியும். அப்போ தான் உங்களுக்கு பவுடர் ஃபார்மேட் நல்லா இருக்கும். உங்களுக்கு வேணால் நான் கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா,
இந்த அளவு பவுடர் ஆகணும்னா நல்லா வந்து ஆரஞ்சு தோல் வந்து காஞ்சிருந்தா மட்டும்தாங்க உங்களுக்கு பவுடர் ஆகும். அப்பதான் நீங்க ஃபேஸ் பேக் போடும்போது ரொம்பவே எஃபெக்டா இருக்கும். அதே மாதிரி ஆரஞ்சோட தோலை வந்து அப்படியே போடுறதை விட இந்த மாதிரி பவுடர் ஃபார்மேட்ல போட்டிங்கன்னா ரொம்பவே எஃபெக்டா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் ஏர் டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இதை 3லேருந்து 4 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நிறைய செஞ்சு வச்சுக்கிட்டாலும் அது நம்ம இஷ்டம், வேணுங்கிற அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் அப்பப்போ அளவளவாக செஞ்சு வச்சுக்குவேன், வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்குவேங்க. இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் மெயினாக அந்த ஆரஞ்சில் அந்த தோலில் இருக்கிறது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப யங்காக லுக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை வந்து கிளியராக காமிக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்காகத்தான் வந்து இந்த ஆரஞ்சு தோலை வந்து பவுடர் பண்ணி நம்ம ஃபேஸ் பேக்கு அப்ளை பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆரஞ்சு தோலில் என்னென்ன சத்து இருக்குது, இதை எதுக்காகலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்லாம் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். அதுக்காக தான் இதை சொன்னேன். இப்போ வந்து எப்படி ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சின்ன பவுல் எடுத்துட்டேன். இதில் இந்த முல்தானி மெட்டி பவுடரை சேர்த்திக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் சொன்னேன் இல்லையா, அதை சேர்த்திக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஆரஞ்சு தோல் பவுடர் சேர்த்திக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் ரோஸ் வாட்டர். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் பத்தலாட்டி இன்னும் கொஞ்சம் கூட நம்ம சேர்த்திக்கலாங்க. கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, ஸோ மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஃபேஸ் பேக்கை ரெடி பண்ணியாச்சு. இது ரொம்ப தனியாக வேணாம், ஒரு கெட்டியாக இருந்தாலே போதும். இப்போ நம்ம வந்து நம்ம ஃபேஸை வந்து வெட் பண்ணிக்கணும். நான் அதுக்கு பதிலாக கையில் செஞ்சுக்கிறதுனால கையை வெட் பண்ணிக்கிறேன். வெட் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணி விடுங்க இந்த ஃபேஸ் பேக்கை. அப்ளை பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி எப்பயுமே சொல்கிறேன் இல்லையா, எல்லா வீடியோஸ்லையும் ஃபேஸ் பேக் வீடியோஸில் சொல்லுவேன். அதாவது அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் தேய்க்கணும். அது சீக்ஸாக இருந்தாலும் சரி, அது நெத்தியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணி தேய்க்கணுங்க. ரொம்ப தண்ணியாக கலக்க வேண்டாம். இந்த மாதிரி கெட்டியாக இருந்தாலே வந்து உங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது கரெக்டான இதாக இருக்கும். இந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள், எக்ஸப்ட் ஐஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கிட்ட நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ அதனால் வந்து சில நேரங்களில் வந்து எரிச்சல் எடுக்கலாம். அதனால் கண்ணுக்கிட்ட மட்டும் அப்ளை பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக கண்ணை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கலாம். கண்ணுக்கு மேலேயும் கண்ணு கீழேயும் ஒட்டினா அப்படி அப்ளை பண்ண வேண்டாம். இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது ஃபேஸில் அப்ளை பண்ணுங்க. இதை அப்ளை பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் மட்டும் நீங்கள் வந்து இந்த கையை காய வச்ச உங்கள் ஃபேஸை காய வச்சிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் காஞ்ச பிறகு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி வாஷ் பண்ணிங்கனாலே நல்ல பிரைட்னிங் கொடுக்கும். உங்கள் ஸ்கின்னும் வந்து ரொம்ப யங்காக லுக் ஆகுங்க. இது ஃபேஸுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணுமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. நெக் வரைக்கும் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நல்ல பிரைட்னிங் கொடுக்கணும். இதை அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஃபேஸ் பேக் போட்ட பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா வாஷ் பண்ணிடணும், நல்லா ட்ரை ஆன பிறகு. அதுக்கப்புறம் இந்த பேக் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப டீப் கிளென்ஸும் பண்ணுங்க. டீப் கிளென்ஸ் பண்ணுறது மீன்ஸ் அந்த போர்ஸ் இதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், இந்த இதெல்லாம் வந்து வெளியே இழுத்துட்டு வந்துடும். ஸோ நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோயிங்காக ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு இந்த ஃபேஸ் பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ இந்த வீடியோவில் நான் ஒரு இன்ஸ்டண்ட்டாக இந்த பவுடரை யூஸ் பண்ணியே இன்னொரு ஃபேஸ் பேக்கும் பண்ணலாம். அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கும் என்ன பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆரஞ்சு தோல் பொடி எடுத்துக்கணும், ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் எடுத்துக்கணும். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிடலாம். 20 நிமிஷம் கழித்து அதை வந்து நம்ம வாஷ் பண்ணிடணுங்க. இந்த ஃபேஸ் பேக் அந்த ஆரஞ்சு பீல் அண்டு யோகர்ட், அதாவது ஆரஞ்சு தோலும் தயிரும் சேர்த்து பண்ணுற ஃபேஸ் பேக் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்டன்ட் வந்து
லுக்கு, அதாவது ஒரு பார்ட்டிக்கு போகிறீங்க, பிரைட்னிங்காக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நான் சொன்ன இப்போ சொல்கிற 2வது ஃபேஸ் பேக், அதாவது தயிரும் ஆரஞ்சு தோல் பொடியும் சேர்த்து நீங்கள் இந்த ஃபேஸ் பேக்கை போடலாம். இந்த சேம் மெத்தடு தான். அப்ளை பண்ணி வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு 20 நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணிடுங்க. இப்படி பண்ணுறதுனால உங்கள் ஸ்கின் வந்து கிளியராக ஃப்ரெஷ்ஷாக, அதுக்கப்புறம் ஸ்கின் வந்து டைட்னிங்காக தெரியும், ஷேகிங் இருக்காது, அந்த ஸ்கின் வந்து தொங்குற மாதிரி தெரியாதுங்க. இது வந்து எப்போ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக பண்ணணும், நான் பண்ணவே இல்லை, பார்ட்டிக்கு போகணும், ரொம்ப ஃபேஸ் டல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக பண்ணணுன்னா இந்த ஆரஞ்சு தோல் கூட நீங்கள் தயிர் சேர்த்து பண்ணலாம். இல்லை நான் வீட்டில் தான் இருக்கேன், எப்பயும் இருக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பர்மனெண்ட்டாக எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த முல்தானி மிட்டி, அதுக்கப்புறம் வந்து ஆரஞ்சு தோல், ரோஸ் வாட்டர் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி ஃபேஸ் பேக் போட்டிங்கன்னா உங்கள் ஸ்கின் கொஞ்சம் கொஞ்சமாக பிரைட்னிங் ஆகும், ரொம்ப நல்லாவே எஃபெக்ட் கொடுக்குங்க. இப்போ இதை நல்லா காயட்டும், காஞ்ச பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, என் கை நல்லா காஞ்சிருச்சு. நான் இதை போய் வாஷ் பண்ணிட்டு வர போகிறேன். வாஷ் பண்ணிட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேங்க எப்படி இருக்குன்னு. இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். என் ஸ்கின் வந்து நல்லா பிரைட்னிங்காக ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. என் ஸ்கின் வந்து கொஞ்சம் யங்காக லுக் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா நான் எடுத்த ஃபோட்டோவுக்கு இந்த ஃபோட்டோவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் எடுத்த ஃபோட்டோவையும் இப்போ காமிக்கிறேன், அதையும் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் புரியும். அதுக்கப்புறம் கம்பைன் பண்ணவும் காமிக்கிறேன். இது நான் ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோங்க, பார்த்துக்கங்க. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி இந்த ஃபோட்டோ காமிச்சிருக்கேன், பிஃபோர் அண்டு ஆஃப்டர் ஃபோட்டோ. ஸ்கின்னோட டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகும். பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்னிங்கும் இருக்குங்க, ஸ்கின் சாஃப்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நிறைய பேருக்கு வந்து ஸ்கின்னுக்கு எந்த மாதிரி ஃபேஸ் பேக் போட்டால் எப்படி ரிசல்ட் கிடைக்குங்கிறது டவுட்டாக இருக்கும். அதுக்காகத்தான் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால இந்த வீடியோவை வந்து நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, அதனால தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறந்துடாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. Until I meet, it's signing off from Michitla. Thank you. Bye.